Hello, everybody. Hi, Hi, Devaki. How are you? I'm good. How are you? Doing good. So, எப்படி இருக்கீங்க? How does it feel to be the first master chef? பயங்கர ஹாப்பியா இருக்கு. நிறைய லவ் சப்போர்ட். ஸோ வேற லெவல் ஃபீலிங். ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபீலிங் இது. Awesome. So, how was the finale, Ninga? Can you just talk about your experience on the final lemon பண்ணறதுக்கு what was going on in your mind in that moment? ஸோ ஆக்சுவலி வந்து ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா எனக்கு அந்த க்ரீம் வேற கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சா. ஸோ வருமா வராதா Mm-hmm. அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல்ல போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த போல் கடைசியில வந்து பண்ண முடிஞ்சது லெமன். ஸோ அதனால நான் எப்படி நினைச்சேனோ அதே மாதிரி வந்துச்சு. அதுதான் ஒரு ரொம்ப விஷயம். பிகாஸ் அந்த லெமன் பாக்குறதுக்கு அப்படியே லெமன் மாதிரியே இருந்தா அந்த டெக்ஸ்சர் அதெல்லாம் வச்சுன்னா கண்டிப்பா Correct, ஆமா. ஒரு 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 எனக்கு அடிஷனல் ப்ளஸ்ஸா இருக்கும்னு நினைச்சேன். கரெக்ட் அதே மாதிரி வந்தது. ஸோ ஃபெல் வெரி ஹாப்பி பிகாஸ் ஒன் லாஸ்ட் டிஷ் அதான் நான் மாஸ்டர் செஃப் என்னோட ஜேர்னிலே பண்ண போற ஒன் லாஸ்ட் டிஷ். ஸோ அதனால கண்டிப்பா அது கொஞ்சம் பெஸ்டா பண்ணிடும்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துச்சு. ரொம்பவே it looked amazing. And how was the challenge before that on the duck Wellington பண்ணறதுக்கு? That also ரொம்ப complicated ஆமா it ஆமா looked. ஆமா ஆக்சுவலி பார்த்தப்ப எங்களுக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த டக்கு பாக்குறப்போ ஆமா. ஆக்சுவலி அதான் வினி சொன்னாங்களா அந்த மாதிரி தான் அது டக்கா டெசர்ட் என்ன ஆக்சுவலி அது என்ன அப்படின்னு எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அந்த டிஷ். ஸோ அதையும் நான் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ பயங்கர ஹாப்பி ஆச்சு. பிகாஸ் ஏன்னா நாங்கள் 4 பேருமே கம்பேரிட்டிவ்லி ஒரே மாதிரி தான் பண்ணியிருந்தோம். டெக்ஸ்டர் டிஃபரன்ஸ் மேபி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் இங்கே 4 பேராலையுமே இது பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ அது எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. ஸோ ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி அது. Absolutely, ஆமா. And so how do you feel now that you've won? இப்போ என்ன plans? I'm so happy. Seriously, can't express how grateful, how blessed I am. ஸோ அதனால சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ எப்போ அந்த நிமிஷம் நினைச்சாலே எனக்கு அழுகுதான் வருது. ஸோ அவ்வளோ ட்ரூலி blessed. அதான் more than anything. Awesome. So apart from the lemon dish, what was your favorite dish to cook in the competition? Obviously, Master Chef Devaki. பூத்திரக்கேலு. ஸோ பூத்திரக்கேலு பயங்கரமான பிகாஸ் அது ரொம்ப பெரிய ஹியூஜ் ரிஸ்க். அது ஆக்சுவலி எனக்கு நான் எடுத்தது. இப்போ நினைச்சாலுமே மேபி அது வரலன்னா எனக்கு சர்வ் பண்றதுக்கு வேற எதுவுமே இருந்திருக்காது. ஸோ நான் ஏன் அதை பண்ணேன் அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனா சூப்பர் நல்ல காலம் அது பண்ணேன். அந்த டோம் சூப்பரா இருந்தது when you showed it. அந்த டோம் ஆக்சுவலி அதுல அந்த சாஸ் போர் பண்ண ஹாட் சாஸ் போர் பண்ண அது ஓப்பன் ஆகுது. கம்ப்ளீட்லி நல்ல ஐடியா ஆக்சுவலி. ஆமா, correct. So இப்போ என்ன plans? நீங்க home baker தான். So you have any message for any home bakers out there? ஆமா ஆக்சுவலி வந்து காம்படிஷன்ஸ் சரி ஹோம் பேக்கிங் ஏதோ ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனாலும் ஒரே ஒரு விஷயம் தான். நிறைய பேர் இருக்காங்க நான் ஏன் பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டர் செஃப் ஆடிஷனுக்கும் அப்படிதான் யோசிச்சேன். நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க, நம்ம போனா கிடைக்குமா அந்த மாதிரி நான் யோசிச்சேன். பட் அது நல்ல வேலை நான் அந்த மாதிரி அந்த எண்ணத்தை ஓவர் கம் பண்ணி நான் அப்ளை பண்ணேன். இன்கேஸ் அந்த மாதிரி விட்டுருந்தேன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஸோ எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் எந்த ஒரு மூவ் பண்றதுனாலும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஏன் பண்ணணும் நம்ம ஏன் அப்படின்ற இதை வந்து விட்டுட்டு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதை விட்டுட்டு நம்மளும் பண்ணலாம். நம்மளும் why don't we give try அது அது யோசிக்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லி. ஆமா, correct. Awesome. So இப்போ என்ன? Are you planning to expand your business or the புது plans or? ஸோ பேக்கிங்கால தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுற மெயின் ரீசனே என்னோட பேக்கிங் தான். ஸோ கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும். ஸோ அது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு சொல்லி தரலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ கைண்ட் ஆஃப் ப்ரீ மிக்ஸ் ஏதாவது பண்ணலாம். ஸோ நிறைய பிளான்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். ஒரு 2 or 3 டேஸ் இதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஒரு எக்ஸைட்டிங் அந்த ஃபீல். ஸோ நான் அதுலயே கொஞ்சம் இருக்கேன். ஸோ அது முடிச்சுட்டு செட்டில் ஆகட்டும் அப்புறம் பண்ணுவோம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். Awesome. So உங்களோட குக்கிங் கரியர் when did it start? கொஞ்சம் உன்னோட ஜர்னி கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்க. ஷூர். ஆக்சுவலி வந்து பேக்கிங் வந்து நான் பேண்டமிக்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 days ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன்.
என்னோட பேபி பிறந்து ஒரு 6-7 months இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு 2 days ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணிட்டு ஜஸ்ட் கப் கேக்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் போட்டேன் வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல. வை பிகாஸ் நம்ம என்ன ஃபுட்டு போட்டோ போட்டாலும் இந்த கேக் பேக் பண்ணி போடுறதோட ஒரு அந்த ஒரு அட்ராக்ஷன் எதுலயுமே இருக்காது. ஸோ ஒன் திங் அது கண்டிப்பா கண்டிப்பா பிகாஸ் ஏன்னா வீட்டில் நம்ம பண்ணி போடுறோன்றப்போ அது வந்து ஒரு ஒரு வாவ் அந்த ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் சும்மா ஷேர் பண்ணிருந்தேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படி சும்மா நான் ஷேர் பண்ணிருந்தேன். கரெக்டாக பேண்டமிக் வந்துச்சு. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன் நீங்க இது சேல் பண்ணக்கூடாது, சேல்க்கு அவைலபிளா பண்ணித்தாங்க, அந்த மாதிரி யோசிச்சாங்க, கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போதான் நான் வந்து பிகாஸ் ஏன்னா அப்போ என்கிட்ட ஒரு பெரிய ஓவனும் வாங்க முடியாது. என்கிட்ட இருந்த சேம் அந்த ஓவன்லேயே தான் நான் பேக் பண்ணேன். பேக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்த்டே கேக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ நல்ல ஃபினிஷிங் ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங்ல சுத்தமாவே ஃபினிஷிங்கே இருக்காது. ஸோ என்னோட போட்டோஸ் கூட பின்னால போய் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா தான் இருக்கும். என்ன ஆச்சுன்னா ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பேண்டமிக்ல. ஸோ அப்போ வந்து ஒரே நாள்ல 2 to 3 கேக்ஸ் எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுல நான் ஐசிங் பண்ண கத்துக்கிட்டது தான் எனக்கு இந்த ஃபினிஷ் வர்றது காரணமே அதுதான். ஸோ நான் இங்க இருக்கேன்னா அதுக்கு ஸ்டார்டிங் வந்து கண்டிப்பா பேக் பண்ணது தான். Awesome. And to all your supporters, உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? ஏதாவது தேங்க்யூ மெசேஜ்? சீரியஸ்லி அப்பா எனக்கு எனக்கு என்ன சொல்றது, எனக்கு எப்படி தேங்க் பண்றதுனே தெரியல. சீரியஸ்லி இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை உண்மையிலே. ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு 2 to 3 days நான் தேங்க்யூ மெசேஜ் தான் போட்டே இருக்கேன். ஸோ ஆனாலும் என்னால இன்னும் முடிக்க முடியல. ஆனா நான் கண்டிப்பா இன்னொரு 2 to 3 daysல எல்லாருக்குமே தேங்க்யூ பர்சனலா சொல்லிடுவேன். பிகாஸ் ஏன்னா இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெரிய விஷயம் எனக்கு இது. Absolutely. நீங்க தான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஷெஃப் தமிழ்ல. Awesome. So ஏதாவது questions பார்க்கலாமா இப்போ? Sure. So Naushin says, hey champ. Naushinக்கு ஒரு ஹாய் சொல்லலாம். Naushin என்னோட ரொம்ப ஃபேவரட் கண்டஸ்டன்ட், என்னோட பெட், என்னோட குட்டி சிஸ்டர் மாதிரி. ஸோ மை பேக்கிங் பார்ட்னர். ஸோ வி ஆர் பிளானிங் ஃபார் சம் பேக் அலாங் எல்லாம். ஸோ இதெல்லாமே செட் நீங்க ரெண்டு பேரும் டெசர்ட் குயின்ஸ் தான். So we are planning for a bake along. So soon, very soon we'll be doing that. Awesome. And நீங்க கண்டிப்பா you have to do a live baking session. நிறைய பேர் have put comments saying that you have to do it. Yes, we'll definitely plan for that. I'm planning for that. I'll definitely do it. So what was the first dish that you will make on the live session? That I'm planning, I thought me and my Naushin together we are planning for brownie. So I thought brownie. Brownie. So eggless brownie we are planning. So I thought of doing some cheesecakes, set cheesecakes. So I thought of doing it in the vegetarian form. So ellarume saapidalaam. One thing I learned from MasterChef now, without using gelatin we can do so many things. So adanala I thought of sharing some recipes without using gelatin. So MasterChef kitchen la gelatin illaya? Yeah, only agar. So I'm planning to share some recipes with agar. And agar is vegetarian, right? Yes, so நிறைய பேர் who don't eat animal products will benefit. Yes. And though இப்போ gelatinum vegetarian versions-um கிடைக்க ஆரம்பிக்குது. So but agar is good actually. So it takes less time to set. So I thought of doing some agar recipes. Awesome. And tell us about your number one inspiration. Who's your inspiration? உங்களோட அப்பா or somebody else or ஏதாவது chef that you've seen on TV? So எல்லாருக்குமே அவங்க அப்பா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதே மாதிரி எனக்கும் என் அப்பா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண எப்பவுமே ஃபர்ஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார் எதையுமே. பட் அப்புறம் அவர் தான் என்னோட பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா ஸ்பெஷலி என்னோட அப்பா. எல்லாருக்கும் என்னோட அப்பா ஸ்பெஷல். அதே மாதிரி என்னோட அப்பா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். So really thankful to him. Awesome. So நிறைய பேர் கேக்குறாங்க, are you going to start a restaurant soon? Huge investment தேவைப்படும். So அதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும். So தெரியல, I'll be doing it. Awesome. Stay tuned everybody. Great. And throughout your MasterChef journey, what are the 3 things that you have learned? So 3 lessons that you will keep for the rest of your life. One main thing was self-confidence. Absolutely.
பிகாஸ் என் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கிட்ட நான் சிங்கக்குட்டி. பேசுறப்போ இருக்க இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ இருக்க அந்த கம்ஃபர்டபுள் அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஃப்ரண்ட் ஆஃப் கேம் இருக்கவே இருக்காது. சோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க செம்ம ஜாலியா இருக்கும் வெளியில, செம்ம ஜாலியா பேசிட்டு இப்ப கூட. சோ நம்ம இதை விட்டே ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு தான் இப்பவே நான் பேச ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் இனிமே பேசினா அது இட்ஸ் நாட் வர்த்ல. ஸோ ஐ மஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ நான் பேசணும், கண்டிப்பா பேசி ஆகணும், இனிமே பேசிடணும். ஸோ இப்போ எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்ல உள்ள வரப்ப ஜீரோ ஜீரோ கான்ஃபிடன்ஸ். ஸோ Wow. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். தென் லேர்னிங், அதுக்கு வந்து ஒரு ஒரு லிமிட்டே கிடையாது. ஸோ படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய கத்துக்கணும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு உள்ள வரப்ப தெரியவே தெரியாது. எக்கோ கண்டஸ்டன்ஸ் கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்கு, நாலேஜ் கெயின் பண்றதுக்கு வந்து இதே கிடையாது. ஸோ அண்ட் தென் ஒன் மெயின் திங் வந்து ஷேரிங். எனக்கு தெரிஞ்சு நான் கெயின் பண்ணிக்க நினைக்கிறேன்னா, ஸோ என்கிட்ட இருக்கிறது வேற யாருக்காச்சும் நான் ஷேர் பண்ணணும். ஸோ வி மஸ்ட் ஷேர். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் 3 things I learned from MasterChef. Awesome. And tell us about the auction challenge. நீங்க தான் minimum time வச்சிருக்கீங்க and you just blew us away. ஆக்சுவலி உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு இவ்ளோ சேலஞ்சஸ்லயே வந்து ரொம்ப பிடிச்ச சேலஞ்ச்னா வந்து ஆக்ஷன் சேலஞ்ச் தான். பிகாஸ் நான் நினைக்கவே இல்லை, சீரியஸா சொல்றேன். பிகாஸ் ஏன்னா அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் நம்ம எபிசோட் இருக்கும்ல, அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதே மாதிரி என்கிட்ட இருந்துச்சு இந்த ஆக்ஷன் சேலஞ்ச் எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. பிகாஸ் ஏன்னா அது ரொம்ப கம்மி டைம், 35 minutes. இப்பயுமே நான் நினைச்சு பாக்கிறேன், நான் எப்படி அந்த 35 minutes நான் சமைச்சேன் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் ஏன்னா நீங்க பண்ணீங்க 35 minutesல 35 minutes தான், ஜஸ்ட் 35 minutes 3 எலிமெண்ட்ஸ். ஐயோ எனக்கு தெரியல, அதான் சொல்றேன் எப்படி பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தட் வாஸ் பெஸ்ட் திங் எவர் ஹேப்பன் MasterChef கிச்சன்ல. சோ உங்களோட தாட் ப்ராசஸ் சொல்லுங்க, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ. ஆக்சுவலி நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அதான் இதுக்கப்புறம் இது மூணு. அதுதான் அங்க நின்னுட்டு இருந்த டைம்ல நான் அதான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிடணும். சோ அதே தான் யோசிச்சிட்டே இருந்தேன். அந்த ஆர்டர்ல போய் அப்படியே போய் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ அதுதான் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. மேபி இதுக்கப்புறம் இது. சோ மேபி அதுதான், மித்தபடி வேற எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ஐ திங்க் சோ அதுதான். அண்ட் அந்த லாக் பேண்ட்ரி சேலஞ்ச் எப்படி இருந்தது, கொஞ்சம் இன்சைட்ஸ் கொடுங்க. லாக் பேண்ட்ரி எனக்கு அடுத்து பண்ணாங்க. அந்த லாக் பேண்ட்ரி தானே. ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன சொல்றது, மேபி நான் அந்த ரவுண்டுக்கு போயிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு மிஸ் தான் அந்த டைம், அந்த இதுல அந்த சேலஞ்ச்ல. ஸோ எனக்கு வந்து பயங்கர இதா இருந்துச்சு. நான் அந்த இடத்துல இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன், என்னால பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதே தாட் ப்ராசஸ் தான் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ நான் வாஸ் ப்ரேயிங் ஹார்ட் ஃபார் தெம், எப்படியாச்சும் 2 பேரும் நல்லா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஏன்னா ஒன்னொன்னு திறக்க தான் நம்மளால ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ண முடியும். 2 பேரும் ஒரே மாதிரி ஃப்ளோல போனாங்க, அதனால எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. மேபி அந்த பேண்ட்ரி ஓபன் பண்றதுக்கு நினைக்கிறேன். நாங்க ஓபன் பண்ணதான் உங்களுக்கு யூஸா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். Awesome. And நிறைய பேர் கேக்குறாங்க, what are the funny moments that you experienced on MasterChef? கிச்சனுக்குள்ள நிறைய நடந்துச்சு. கிச்சனுக்குள்ள மணி இருந்தார்ல, சோ அவர் கூட பயங்கர ஃபன்னியா இருக்கும். நிறைய அன்சீன் நீங்க நிறைய பார்க்காததுல நாங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அண்ட் தென் வந்து எங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பயங்கர ஹாப்பியா இருக்கும். பிகாஸ் ஏன்னா அந்த காம்படிஷன் ஹீட் எல்லாம் வந்து அப்போ அதை சேலஞ்ச் பண்றப்போ மட்டும்தான். அதுதான் தட் எல்லாரும் வியூவர் லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல ஃபன் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது சொல்லவே முடியாது, அவ்வளோ இருக்கு. என்ன சொல்றது, லைஃப் டைம்க்கு ஒரு ஒரு என்ன சொல்றது இன்கிரெடிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். என் கண்டஸ்டன்ஸ் கூட இருந்ததும் சரி, சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணதும் சரி. So if you could do one challenge again and if you could make another dish, வேற மாதிரி, how would you do it? Seriously I can't think. See அந்த டைம் எப்படி நம்ம இவ்ளோ திங்க் பண்ணி என்ன மாதிரி இன்னோவேட்டிவா இப்படி எல்லாம் பண்ணோன்றதே எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கர ஷாக்கா இருக்கு. சீரியஸ்லி மேபி என்ன ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் எல்லாம் வச்சு வேணா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி வேற கேக் பேக் பண்றது, இந்த மாதிரி நிறைய பேஸ்ட்ரி பண்ண அந்த மாதிரி பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். டீம் சேலஞ்ச், ரிலே சேலஞ்ச் நீங்க ஒரு டெரின் பண்ணீங்க, கரெக்ட்? யா அது சூப்பர். ஆக்சுவலி ரொம்ப நல்ல அந்த சுகர் டோனோட சுகர் டோன் அது ஆக்சுவலி ஒன் பெஸ்ட் திங். பிகாஸ் டெசர்ட்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு யூனிக்கா இருந்துச்சு எல்லாமே. சும்மா டெசர்ட் பண்ணோம், கேக் பண்ணோம் அந்த மாதிரி இல்லாம அது கொஞ்சம் நல்லா டெரினியம் பண்ண ரொம்ப நல்ல. தேங்க்யூ, ஷோ நல்லா ஃபாலோ பண்ணி சூப்பரா சொன்னீங்க.
Absolutely. And உங்களோட journey was just incredible தேங்க்யூ. to see, you building so much confidence and you just kicked it out of the park. தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். So, yeah. So, Kunja, why don't you tell us a little anecdote about something funny that happened in the kitchen or with another contestant? ஃபன்னி திங். ஆக்சுவலி நான் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு முன்னாடி வினி குக் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நிறைய correct. டைம் ஃபர்ஸ்ட் கவுண்டர், நான் அதுக்கு முன்னாடி சேலஞ்சில் வந்து நான் ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல இருந்தேன். ஓகே, ஸோ ஏதோ எடுக்க போயிட்டு நான் வினி கவுண்டர்ல போய் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம இப்பதானே தேங்காய் திருவணும், என்ன தேங்காவே இல்ல, இந்த கிரைண்டர் இன்னும் கிளீனா இருக்கு, ஒருவேளை நம்மள கிளீன் பண்ணிட்டோமா அவ்வளவு யோசிச்சு கடைசியில பார்த்தா நான் வினியோட கவுண்டர்ல போய் நின்னுட்டு இருக்கேன். என் கவுண்டர் செகண்ட் கவுண்டர். அப்ப வினி கேட்டா என் வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. சோ அது பயங்கர எனக்கு அதான் அந்த அந்த காம்படிஷன் ஹீட், அந்த பயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னா, என் கவுண்டரை விட்டு நான் வேற கவுண்டருக்கு போயிட்டேன். ஸோ அது மறக்கவே முடியாது. செம்ம ஃபன்னியான இன்சிடென்ட். எப்ப நினைச்சாலும் செம்ம சிரிப்பா இருக்குது. ஸோ எப்படி நீங்க அந்த லெமனோட ஐடியா கன்செப்டுவலைஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி அது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிருக்காங்க, லெமன் பண்ணிருக்காங்க. பட் நான் என்ன யோசிச்சேன்னா, அது நம்ம எப்படி இந்தியன் வெர்ஷன், இந்தியன் டச் எப்படி கொடுக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சேன். ஸோ என்னன்னா ஒன் லாஸ்ட் இது ஒன் லாஸ்ட் குக் நம்ம இங்க பண்ண போறது. ஸோ பெஸ்டா இருக்கணும், பாக்குறப்பே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலி இன்னொரு ஐடியா ஒன்று நான் வச்சிருந்தேன். ஆக்சுவலி எப்படின்னா, டிஷ் வாஷிங் ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, எல்லோ அண்ட் கிரீன், I thought of doing something out of it. So அதுவும் யோசிச்சிருந்தேன் நானு. சோ அது 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 மேல கொஞ்சம் அந்த ஃபோம் வச்சா அது அப்படியே பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு டிஷ் வாஷிங் ஃபோம் மாதிரி இருக்கும்ல. ஸ்பாஞ்சுக்கு ஸ்பாஞ்ச் கேக். பிகாஸ் ஏன்னா அது மேபி ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும், ஒரு ஃபினாலேக்கான டிஷ்ஷா இருக்காதோ அப்படின்னு சொல்லி தான் I thought of doing lemon. சரி ஓகே லெமன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. சோ ஒரே ஒரு ஐடியா தான் என்கிட்ட இருந்துச்சு, illusion, சம்திங் அவுட் ஆஃப் illusion. சோ illusion தான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் கரெக்டா லெமன் பிக் பண்ணிட்டேன் நான். Awesome. So, yeah, thank you so much, Devaki. உங்களுக்கு you have any last message you want to give to your fans? நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Hello Devaki, hi அக்கா. Congratulations. Yeah, seriously, so much love. இந்த அளவுக்கு லவ் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் எனக்கு மோர் தென் வின்னிங் பிரைஸ் எல்லாத்தையும் விட இதுதான் எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. I never expected இது. So செம்ம. Awesome. And உங்களோட ஹோம் டவுனுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுங்க. ஆமா, ட்ரிச்சி நிஜமா சொல்றேன், வேற லெவல் ட்ரிச்சி பீப்பிள். சீரியஸாவே அவ்வளோ லவ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இவ்வளோ ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நாட் ஒன்லி ட்ரிச்சி, எல்லா இடத்துல இருந்துமே டெக்ஸ்ட் பண்றாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிகாஸ் ஏன்னா இட்ஸ் பீன் 2 daysல ஸ்டில் ஐம் கெட்டிங் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே. ஸோ அதுதான் மோர் தென் எனிதிங். இதுதான் எனக்கு ரொம்ப 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 ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. Thank you so much. One last question, which dish made by your fellow contestants did you like the most? நான் சொல்ல ஒண்ணுன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் ஒரு டைமும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்கணும் தான் குக் பண்ணாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிஷ், எவ்ரி கண்டஸ்டன்ட் இஸ் ஸ்பெஷல் டு மீ. ஸோ எல்லாமே பயங்கர டஃபா இருந்தது, அவ்வளோ ஈஸியே கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன், எல்லாருமே டே 1ல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும், ஃபினாலே வரைக்கும் எல்லாருமே இந்த டஃபஸ்ட் தான். இவங்க டஃப் இல்ல டஃப் அப்படி சொல்லவே முடியாது. உண்மையிலே நான் என் மனசார நான் சொல்றேன். நான் என்ன நான் ஃபீல் பண்ணனோ அதை நான் சொல்றேன். ஸோ எல்லாருமே டஃப், எல்லாருமே ஸ்பெஷல் தான். பிகாஸ் ஏன்னா மாஸ்டர் செஃப்ன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ யாருமே வந்து டிஷ் பண்ணிக்கலாம் அப்படி நான் பண்ணவே மாட்டாங்க. அவங்களோட ஃபுல்லஸ்ட் கொடுக்கணும் தான் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலயுமே எல்லாருமே கிரேட். எல்லா டிஷ்ஷஸுமே செம்ம டிஷ்ஷஸ். Awesome. And விஜய் சேதுபதி சாரோட உங்களோட ரேப்போ எப்படி இருந்தது? செம்ம. அவர் நான் நினைக்கவே இல்லை, பெரிய ஸ்டார், ரொம்ப பெரிய ஸ்டார். ஆனா இவ்வளோ டவுன் டு அர்த்தா இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா மோர் தென் காம்படிஷன் எல்லாமே பயமா இருக்கும். புது இடம், ஜட்ஜஸ், கேமரா நிறைய இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்ம என்ன பேசுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. பட் ஆனால் அவர் வந்து எங்களை நிறைய என்கரேஜ் பண்ண, நல்லா பேசுங்க, நல்லா பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, ஃபீல் ஃப்ரீ, அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணாங்க. ஸோ அவர் சிம்பிளி கிரேட். அவர் ஒரு அண்ணா மாதிரி. Absolutely, Amma. And
உங்களோட audition dish, what was it? ஆக்சுவலி வந்து நான் ஆடிஷனுக்கு என்ன பண்ணேன்னா, அப்போ வந்து பேண்டமிக் அப்பதான் முடிஞ்ச டைம். ஸோ ஓகே, நான் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கொரோனா கேக் நான் பண்ணேன். ஸோ தட் வாஸ் மை ஆடிஷன் டிஷ். ஸோ அதுதான் அதுதான் என்னை வந்து மாஸ்டர் செஃப் கிச்சனுக்குள்ள எனக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தது. ஸோ அந்த விஷயம் தான். ஸோ நான் அதை ஷேர் பண்றேன் எல்லாருக்குமே இன்னைக்கு. பிகாஸ் ஏன்னா அது பார்க்க கொரோனா மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் என்னோட ஆடிஷன் டிஷ். Wow. உங்களுக்கு இந்த பேஸ்ட்ரி ஒர்க் ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க். ஆமா, ரொம்ப பிடிக்கும். இந்த பொம்மை செய்யறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ நான் சின்ன வயசுல இந்த ரோட் சைடு எல்லாம் பொம்மை எல்லாம் செய்வாங்கல்ல, நார்த் இந்தியன்ஸ்ல நிறைய பேர் ஆமா. செஞ்சிருப்பாங்க. அது பாக்குறப்போ அப்போ எப்படி இப்படி பண்றாங்க அப்படின்னு அது அது ஒரு பயங்கர அட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப இருந்தது. சோ அதுல தான் நான் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ சின்ன சின்னதா ஃபாண்டன்ட் ஒர்க்லாம் நான் கத்துக்க பண்ண ஆரம்பிச்சேன். சோ எனக்கு அது ரொம்ப அந்த டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். Awesome. We look forward to your classes Thank you, and thank your you. baking classes. நீங்க கண்டிப்பா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பா 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 மகிமா. பிகாஸ் பண்றேன் கண்டிப்பா பண்றேன். Awesome. And அந்த உங்களோட ஹஸ்பண்ட் என்ன எழுதினாங்க அந்த லெட்டர்ல? கொஞ்சம் can you tell the audience? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க பிகாஸ் தே வர் வெரி ஹாப்பி. மோர் தென் எனிதிங் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. என் ஃபேமிலி ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது. பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர வர இப்போலாம் தே ஆர் வெரி ஹாப்பி. தே ஃபீலிங் வெரி ப்ரௌட் ஆக்சுவலி. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்தாங்கன்னா, நீ இல்லாம நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ஸோ சீக்கிரம் வந்துடாத, நல்லா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ரொம்ப MasterChef changed my life seriously in many ways. Awesome. Absolutely. Seriously. And what do you like to cook and eat at home? உங்களோட favorite dish என்ன? Can be even something simple. Something simple, very simple. சும்மா தக்காளி சட்னி அந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன விஷயம். கம்ஃபர்ட் ஃபுட் அதுதான். நான் ரொம்பலாம் அப்படியே என்ன சொல்றது, நிறைய விஷயம் நான் அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமே ட்ரை பண்ணிருக்கேன். நம்ம நாலேஜ் பார்த்துருப்போம், மாஸ்டர் செஃப்காக வரோம்னு சொல்லி நம்ம சில விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் நான் ஐ டேக்கன் சோ மெனி ரிஸ்க். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாவே இருக்கும் நான் அந்த டிஷ் பண்ணது. ஸோ வாட் ஐ யூஸ் டு குக்னா சிம்பிள் டிஷ்ஷஸ், கம்ஃபர்ட் ஃபுட் அந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஆக்சுவலி பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னால வந்து ரெகுலரா குக் பண்ணவும் முடியாம போயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரே ஆள் தான் வந்து பேக்கிங் பத்தி குக்கிங்கும் ஹெல்ப் பண்றது. ஸோ அப்ப என் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப இதா தான் போயிட்டு இருந்துச்சு. டைட் பேக்ட் ஸ்கெடியூல்ல தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்து கண்டிப்பா எனக்குள்ள இவ்வளோ என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே மாஸ்டர் கிச்சன்ல தான். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் தட். Thank you, Devaki. Thank you, Mahima. Thank you. Thank you so much for joining us. We're all very proud of you and நீங்க ரொம்ப congratulations. Thank you, thank you, thank you. All right, take care. Thank you, thank you so much. Thank you so much. Thanks for everybody. Thank you so much. All right, bye bye. Bye bye bye.